கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அந்த நபருக்கு, யாரேனும் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு சிறிய அளவேனும் உதவினால் அவன் தக்க வெகுமதியை நிச்சயம் பெறுவான். என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு குவளை தண்ணீர் கொடுத்திருந்தாலும் அவனுக்கு தக்க வெகுமதி நிச்சயம் கொடுக்கப்படும் என்று தமிழ் வேதாகம் அழகாக விளக்கி சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் நம்ம உபசரிப்பதிலே ரொம்ப கவனமாய் மனப்பூர்வமாக உபசரிக்க வேண்டும். சீசன் என்றால் குருவை பின்பற்றுகிறவர்கள். இயேசு கிறிஸ்துவை எந்த மனிதர்கள் பின்பற்றுகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் சீசர். அவர்களை இயேசு ஒருபோதும் விடமாட்டார். தக்க வெகுமதி சிறியரில் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன அடிச்சுவடைகளை சொல்லி ஆண்டவர் பக்கமாய் திருப்புகிறவர்கள். அப்போ உதவி செய்யும் போது, ஹெல்ப் பண்ணும்போது தேவன் அதுக்குரிய பலனை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சிறிய அளவேனும் உதவினால், ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல உங்களுடைய உதவி அவர்களுக்கு இருக்கும் என்றால் அந்த பலனை நீங்கள் அடையாம போக மாட்டீங்க. நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். பரமபிதா அதை தருவார் என்று இயேசு சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலதான் இன்றைக்கு ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிறார்கள், ஊழியக்காரருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசுவை சுமந்து வருகிறார்கள், சீசனா இருக்கிறார்கள். அதனால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் ஒரு நாளும் தரித்திரப்பட மாட்டீர்கள். நாம் கண்டுபிடிக்கணும், உண்மையான சீசனை கண்டுபிடிக்கணும். இயேசுவை போல வாழ அர்ப்பணித்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்னுடைய பிள்ளைகளே. அப்போ இது வேத வசனம் 100க்கு 100 உண்மை. நிச்சயமாக நீங்கள் கொடுக்க கொடுக்க நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் வந்து தங்கும், சமாதானம் தங்கும், பாதுகாப்பு தங்கும், விடுதலை தங்கும், மேன்மை தங்கும். நீங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் குடியிருப்பீர்கள். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். உடைய சீசனாய் மாறுவதே ஆண்டவரே எங்களுடைய நோக்கம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து, ஒருவரில் ஒருவர் ஆண்டவரே அப்பா நேசித்து, எசப்பா உங்களுடைய ஊழியத்தை செய்யவும், உடைய அன்பை வெளிப்படுத்தவும் கிருபை செய்யும். ஆண்டவரே, சீசன் என்று நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உங்க சீசராக இருக்க உதவி செய்யுங்க. விசேஷமாய் கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சமாதானப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.